ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவும் உளுந்து ஊற வச்சு அரைச்ச தோசையும் தேங்காய் இல்லாத கெட்டி சட்னியும். இந்த தோசை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே போல் கிறிஸ்பியாகவும் சுட்டு எடுக்கலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். இது இந்த கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். இதுக்கு 1.5 கப்பு மாவு, இந்த கப்புக்கு 1.5 கப்பு மாவு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த கப்பு தான். அதுக்கு 1/4 கப்பு உளுந்தை எடுத்து உளுந்தம்பருப்பு எடுத்து நல்லா கழுவி ஊற போட்டிருக்கேன். அதே போல் ஒரு கைப்பிடி அரிசி, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய், அதையும் 3 மணிக்கூர் ஊற போட்டிருக்கேன். நல்லா கழுவி ஜீரகம், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, உளுந்தம்பருப்பை நல்லா 3 மணிக்கூர் நல்லா உரட்டு, அப்படின்னா தான் நல்லா புளிச்சு வரும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துருவோம். முதல்ல உளுந்தம்பருப்பை போடுங்க, அடுத்து அரிசி, வெந்தயம், காஞ்ச மிளகாய். பாருங்கள், ஒரு 1/2 கப்பு தண்ணி, அந்த உளுந்தம்பருப்பு ஊற வச்ச தண்ணி, ஜீரகம், கருவேப்பிலை, உப்பு பார்த்து போட்டுடுங்க. போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. நல்லா நைஸாக இருக்கணும். பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம 1/2 கப்பு, இந்த கப்புக்கு 1.5 கப்பு எடுத்திருக்கேன், அதையும் போட்டுருவோம். பாருங்கள், இதை முதல்ல 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம கையிலே கிளறி எடுக்கணுன்னா கட்டி தட்டும், அதனால் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டேலாம் ரொம்ப கட்டி தட்டாமல் நல்லா நைஸாக வந்துடும். இதுக்கு நான் 1.5 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இவ்வளோ நைஸாக இருக்குது. பாருங்கள், நல்லா கட்டி தட்டாமல் வரும். இதை இப்போ இந்த அரைச்ச உளுந்த மாவு கூட போட்டுருவோம். பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. இதை நம்ம நல்லா கலந்துக்கிட்டு 2 மணிக்கூர் புளிக்க வைக்கணும். உடனே சுடுவதாக இருந்தால் நைட்டுக்கும் தேவையான இதை ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், புளிக்க வைக்க வேண்டாம். பாருங்கள், இப்போ இதை மூடி 2 மணிக்கூர் வச்சுருவேன். நான் கொஞ்சம் தனியாக மாவு எடுத்து வைக்கேன். பாருங்கள், இருக்கட்டு. அதுக்கு இடையில் நம்ம ஒரு சட்னி, அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. முதல்ல கொஞ்சமாக போதும். அதில் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க பொரிய விடுங்க. நல்லா செவந்து வரணும். பாருங்கள், செவந்து வந்தோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுருங்க. 5 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. 2 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டு. இது கூட சின்ன துண்டு புளி போதும். நம்ம இது கொஞ்சமாக தான் அரைக்கும், அதனால் சின்ன துண்டு புளி போதும். நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, நான் 2 பேர்த்துக்கு தேவையான சட்னி தான் வைக்கேன், அதனால் ஒரு கைப்பிடி போதும். ஒரு வெங்காயத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இறக்கி ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துடணும். பாருங்கள், நம்ம ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சு முதல்ல கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இது கூட தேவையான அளவு உப்பையும் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. அது பதிவாகலை. பாருங்கள், கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ இதுக்கு தாளிச்சிருங்க. எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா செவந்து வரணும். ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து அதை நம்ம அந்த அரைச்சி வச்ச சட்னி மேலே விட்டுறணும். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுவிடுங்க. அது மட்டும் பதிவாகலை. பாருங்கள், சட்னியும் ரெடி ஆகிட்டு இப்போ 2 மணிக்கூர் கழித்து நம்ம தோசையை சுட்டுவோம். பாருங்கள், மாவு எப்படி நான் கொஞ்சம் மாவை எடுத்து தனியாக ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். பாருங்கள், பபிள்ஸாக வந்திருக்கு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். எனக்கு தேவையான அளவு மாவை எடுத்துகிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், நைட்டு சுடுறதுக்கு. இப்போ இதை சுட்டுருவோம். பாருங்கள், தோசைக்கல்ல நல்லா காஞ்சதும் முதல்ல நான் சாஃப்டான தோசை சுடுவேன். பாருங்கள், எப்படி இப்போ பாருங்கள் எப்படி இதாக இருக்குது. பாருங்கள், தூரம் எவ்வளோ அழகாக விழுவு. பாருங்கள், நம்ம உளுந்து ஊற வச்சு அரைச்சனால இது நல்லா சாஃப்டாக இருக்கும். தேவையான எண்ணெய் விட்டுக்கிடுங்க, வேண்டான்னா விட்டுடலாம். பாருங்கள், நல்லா பஞ்சு போல் வந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம எடுத்து திருப்பி போடணும், இல்லைன்னா வேண்டாம். நல்லா வந்திருக்கும், மூடி வச்சு வேக வச்சதுனால. பாருங்கள்,
இவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. நல்லா வெந்துடும். நம்ம மூடி வச்சனால எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் நல்ல சாஃப்டான பஞ்சு போல் தோசை ரெடி ஆகிட்டு. இனிமேல் நம்ம கிறிஸ்பியான தோசை பாருங்கள். மாவை எடுத்து நல்லா விரித்து விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. அப்படின்னா தான் நல்லா பொரிச்சு வரும். கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. பாருங்கள் இதையும் நல்லா மூடி வச்சுருங்க. அப்படின்னா தான் நல்லா வெந்து பொரிஞ்சு வரும். பாருங்கள் இப்போ நம்ம அந்த அகப்பை எடுத்து அதை இப்படி எல்லா இடமும் அதை எண்ணெய் படும்படியாக நம்ம தடவி விடணும். அப்படின்னா தான் நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த தோசை. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள் இதையும் நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுருவோம். பாருங்கள் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நல்ல கிறிஸ்பியான பஞ்சு போல் தோசையும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே போல் ஒரு தடவை செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சட்னியும் நல்ல டேஸ்டியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்ல உப்பு கொஞ்சம் காரம் எல்லாம் சேர்த்து நல்லா இருக்குது. பாருங்கள் நல்ல சாஃப்டான தோசையை பாருங்கள். இந்த சட்னிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.